அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை எதனால் உருவாகுது, அதற்கான தீர்வுகள் என்ன, 7 நாட்களும் 7 வகையில் நம்மளால் தீர்வு காண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய ஒரு இயற்கையான ரசாயன பொருள், ஒரு நம்மளுடைய கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரசாயன கடத்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெசஞ்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு ஹார்மோனும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் பல நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து, உடற்பருமன்லேருந்து, கேன்சர் வரைக்கும் பெண்களுக்கு உருவாகிறதுக்கான காரணம், அடிப்படையான விஷயம் இந்த ஹார்மோன் சீர்கேடு தான். அன்றாட வாழ்வில் நம்ம சின்ன சின்ன தவறுகளை பண்ணுறோம். அந்த தவறுகளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஹார்மோன் கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட மாட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்று நடுவில் மொத்தமாக சேர்த்து 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பால் குடிச்சிக்கிறேன், வடை சாப்பிட்டுக்கிறேன், டீ சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் கெடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இன்சுலின், கிரில்லின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள்லாம் மாறுபடும் பொழுது காலையில் யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்க சாப்பிடக்கூடிய லஞ்ச் பார்த்திங்கன்னா 2 மடங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நமக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுதே தெரியும், இவங்க இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். இது முதல் தவறு. 2வது தவறு பார்த்தோன்னா, சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா, தேவையான புரதம் இருக்கா, தேவையான நார்ச்சத்து இருக்கா, தேவையான குட் ஃபேட் இருக்கா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் நல்ல கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம சாப்பிட்ணும். ஆனால் அந்த மாதிரி சாப்பிடாத பொழுது, சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது ஈஸியாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவில் புரதமே சாப்பிட மாட்டாங்க, கான்ஷியஸாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சமாக ரைஸ் போட்டு ஒரு காய் போட்டு சாப்பிட்டு போயிடுறேன் டாக்டர் அப்படிம்பாங்க. இல்லைனா ரசம் சாதம் ஒரு காய் வச்சு சாப்பிட்டு போயிட்டேன் அப்படிம்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, தேவையான புரதம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது புரோட்டீன் சரியாக எடுக்கலை அப்படிங்கும் பொழுது, ஏன்னா நம்ம ஹார்மோன் நிறைய வேலை செய்யணும், நல்லபடியாக சிந்தசிஸ் ஆகணும்னா ஹார்மோனுக்கான மூலக்கூறுன்னு பார்த்திங்கன்னா புரதம் தான். ஸோ ஹார்மோன் உருவாகிறதே மூலக்கூறு பொருள் பார்த்திங்கன்னா ஃபேட்லேயும் புரதத்துலேயும் தான். அதுக்கு தேவையான அமினோ அமிலங்களும் நமக்கு தேவை. ஸோ இந்த எல்லா டிஃபிஷியன்சியும் வரதுனால நம்ம சத்தான உணவை எடுத்துக்கல, புரதம் எடுத்துக்கல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் விரதம் இருப்பாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இல்லைனா காலையில் மட்டும், வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் விரதம் இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ரொம்ப கேப் விட்டு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகுதுங்கிறது இன்றைக்கி ஒரு மருத்துவ ஆய்வாகவும் இருக்குது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கு நம்மளுடைய ஃபாஸ்டிங் அடிக்கடி நம்ம பண்ணும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வலி வந்தால் ஒரு வலி மாத்திரை, சளி பிடிச்சா ஆன்டிபயோட்டிக்கு, பெயின் கில்லரு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதை தொடர்ந்தும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தொலைபேசி நிறைய யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்க, காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வெளியே வர வரைக்கும் உட்காந்த சேரை விட்டு எந்திரிக்காமல் வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வயிறு சுற்றி, இடுப்பு சுற்றி ஃபேட் டெபோசிஷன் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்மோன் சீர்கேடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஃபுட் ஹேபிட் சரியாக இல்லாத போது, எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் நிறைய சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த கல்லீரல் செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும். கல்லீரல் செயல்பாடு சரியாக இல்லை, லிவர் ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தொடர்ச்சியாக மலச்சிக்கல் ஒருத்தங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்கும். ஏன்னா குடல் ஆரோக்கியம்ங்கிறத பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு இருக்கணும். ஸோ நல்ல பாக்டீரியா குடலில் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம மோஷன் போயிடணும். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய தவறுகளாக. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸை சீக்கிரமாக பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படி என்னென்ன விஷயங்களில் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 நாளும் 7 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மீன் உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் மீன் சாப்பிட முடியல, வாரம் ஒரு நாள் சாப்பிட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையோ இல்லை வெஜிடேரியனாகவோ இருந்தால் கம்பல்சரி வாரம் ஒரு நாள் வந்து omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட் கம்பல்சரி சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்லாம். இது வாரம் ஒரு முறை. வாரம் 2 முறை ஏதாவது ஒரு விதத்தில் புதினாவை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். உங்கள் பாடியை உங்கள் பிளட்டை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு புதினா லெமன் சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரி வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. அடுத்து வாரத்துக்கு 3 முறை கம்பல்சரி கீரை சாப்பிடணும். ஏதாவது ஒரு கீரை, முருங்கைக்கீரையாக இருக்கலாம், சிறுகீரையாக இருக்கலாம், புதினா துவையலாக இருக்கலாம், கருவேப்பிலை துவையலாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக நீங்கள் கீரை சேர்த்துக்கணும். வாரத்திற்கு 4 முறை பட்டை டீ சேர்த்துக்கணும். வாரத்திற்கு 5 முறை ஏதாவது ஒரு சுண்டல் சேர்த்துக்கலாம். வாரத்திற்கு 6 முறை அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் பருப்பு சேர்த்துக்கணும். வாரத்திற்கு 7 நாளும் வாரத்தில் 7 நாளும் வித்துக்கள் நிறைந்த பழங்கள் நிறையா சேர்த்துக்கணும். ஸோ 7 நாட்களும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும். ஸோ பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 1 வீக் ஹார்மோன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் டெய்லி காலையில் 20 to 30 ml சோற்று கற்றாழையோடைய சாறு எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைமில் நம்ம சில விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அந்த மாதம் முழுவதும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ராகியை வந்து ரொட்டியாக செஞ்சுட்டு அது கூட எள்ளு போட்டு நல்லா இடித்து கருப்பட்டை சேர்த்து இடித்து உருண்டை மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த உருண்டையை நம்ம பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கும் பொழுது இதனோட ரேஷியோ வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இதை வந்து பீரியட்ஸ் டைம் நம்ம எடுத்துக்கணும். பனங்கருப்பட்டி, எள்ளு, ராகி இது 3ஐயும் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது தேவையான கால்சியம், தேவையான அயன், தேவையான மெக்னீஷியம், தேவையான ஃபோலிக் அமிலம், ஃபேட்டி ஆசிட் எல்லாமே கிடைச்சிரும். இந்த 7 நாளும் 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த எள்ளு ராகி இடியில் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதை பயன்படுத்தும் பொழுதும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோன் மாத்திரைகளை நோக்கி ஓடுறதை காட்டிலும் அதுக்கு பதிலாக சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்துட்டு உணவு முறையாக அன்றாடம் செய்ய வேண்டிய மாற்றங்களை பயன்படுத்திக்கிட்டு கூட நான் சொன்ன இந்த எள்ளு கருப்பட்டி அடையும் எடுத்துக்கலாம், சோற்று கற்றாழை சாரும் எடுத்துக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.